சோனி மியூசிக் என்டர்டைன்மெண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் வந்து எக்கோ ரெக்கார்ட் நிறுவனம், அமெரிக்காவில் உள்ள ஓரியண்டல் ரெக்கார்ட்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு எதிராக தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரபல இசையமைப்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இளையராஜா வந்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இசையமைப்பாளர் இளையராஜா இசையை வணிக ரீதியாக பயன்படுத்தி ஈட்டிய வருமானம் தொடர்பான விவரங்களை சோனி நிறுவனம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தான் நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது இளையராஜா தரப்புல மூத்த வழக்கறிஞர் எஸ் பிரபாகரன் ஆஜராகி வழக்குல சோனி நிறுவனம் இதுவரை எந்த பதில் மனுவும் தாக்கல் செய்யவில்லை என்றும், தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த டியூட் என்ற திரைப்படத்தில் கூட தனது 2 பாடல்களை பயன்படுத்தியுள்ளதாகவும் இதனால் வருவாய் ஈட்டியுள்ளதாகவும் அவர் வந்து சுட்டிக்காட்டினார். சோனி நிறுவனம் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் வந்து சோனி நிறுவனம் ஈட்டிய வருவாயை சீரற்ற கவரில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். மேலும் வழக்குல வந்து பதில் மனு தாக்கல் செய்ய தயாராக உள்ளதாகவும், உச்ச நீதிமன்றத்துல வந்து சோனி நிறுவனம் தரப்புல தாக்கல் செய்த மனுவில் வந்து இளையராஜாவின் 500க்கும் மேற்பட்ட அந்த இசையமைப்புகள் பதிப்புரிமை தொடர்பான அந்த வழக்கை வந்து மும்பை உயர்நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற கோரி சோனி நிறுவனம் தாக்கல் செய்த வழக்குல இளையராஜா பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அந்த சுட்டிக்காட்டினார். வாதத்தின் போது அந்த சுட்டிக்காட்டினார்.